ரம்ஜான் வரப்போது வீட்டுல மளிகை சாமான் எதுவுமே இல்ல. ஒரு சின்ன வயசு விதவை பெண் வீட்டுல எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தால தன்னோட மூத்த சகோதரர் வீட்டுக்கு போய் ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பி போறா. ரொம்ப சந்தோஷமா போறா. மனசுக்குள்ள அண்ணன் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாரு, நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கலான்ற ஒரு நம்பிக்கையோட போறா. அண்ணன் வீட்டுக்கு போறா. அண்ணன் வீட்டு கதவை தட்டின உடனே அவங்களோட அண்ணி வராங்க. அண்ணி வரும்போதே முகம் சிரிச்சிட்டே வரா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல அண்ணி, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நாங்க ஒண்ணு இங்க அனாத ஆசிரமம்லாம் நடத்தல, இங்க யாருக்கும் நாங்க பிச்சை போடுற மாதிரிலாம் இல்ல, நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்றான். அண்ணி திட்டுறதெல்லாம் அண்ணா பாக்குறான். ஆனா கொஞ்சம் கூட தன் தங்கச்சி உள்ளவா சாப்பிடு எதுவுமே எந்த விஷயமும் சொல்ல மாட்டான். அப்புறம் அந்த விதவை பெண் அந்த சின்ன விதவை பெண் அழுதுட்டே வந்துடுறான். அண்ணா வீட்டுல இருந்து ரொம்ப வேதனையோட வர வழியெல்லாம் ரொம்ப அழுதுட்டே வரா. அழுதுட்டு வீட்டுக்கு பாக்குறா. தன்னோட 9 வயசு சிறுமி பாக்குறா. அந்த கண்ணோட பாக்குது. பசியோட இருக்கு அந்த கண்கள். அவ்வளோ எவ்வளோ தண்ணி கொடுத்து தூங்க வைங்க, தூங்குன்றா. அந்த குழந்தைங்க பசியால வாடுறாங்க. இவன் அழறா. அவள் என்ன செய்யணும்னு தெரியாம துடிக்கிறா. ரொம்ப வேதனைப்படுறா. பக்கத்து வீட்டுல போய் கதவை தட்டுறா. இந்த மாதிரி குழந்தை ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னா அவங்களும் ஒரு முகம் சிரிப்போடவே வராங்க. ஏன்னா டைம் 9:30 ஆயிடுச்சு. இல்ல நீங்க எனக்கு பணம் காசு கொடுத்தலாம் உதவ வேண்டாம், வீட்டுல ஏதாவது ரொட்டி ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா கொடுங்க, குழந்தை ரொம்ப பசியோட இருக்குன்னு சரின்னு ரெண்டு காஞ்ச ரொட்டி எடுத்து கொடுத்துட்டு போறாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வரா. அந்த குழந்தைங்களுக்கு அந்த காஞ்ச ரொட்டியை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பசியில வாடிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க எல்லாருமே. அப்புறம் என்ன பண்றா, அந்த வீட்டுல இருக்க தண்ணியில அந்த ரொட்டியை நினைச்சு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறா. எந்த குழந்தைகளுக்கும் ஒரு உணவு முழுமை அடையல. ஏன்னா அவங்க கொடுத்தது 2 ரொட்டி தான். அந்த 4 குழந்தைங்களுக்கு பத்தல. அந்த விதவை பெண் பேர் நஜ்மா எதுவுமே சாப்பிடாமலே படுத்துடுறா. ரொம்ப வருத்தப்படுறா. தான் கணவரை நினைச்சு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறா. நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம கணவர் இருக்கும்போது நம்ம நல்லா தானே சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றா, இவளும் கணவரும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது நஜ்மா வீட்டு வேலையும், கணவர் அந்த பணக்காரர் வீட்டு பங்களாவுக்கு காவலாளியா வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த வீட்டுல திருட வந்தபோது திருடன் இவரை கொலை செஞ்சிடுறாங்க. அந்த வீட்டுல திருடன் வந்தபோது நஜ்மாவோட கணவர் போய் திருடங்களோட சண்டை போடும் போது நஜ்மாவோட கணவரை கொன்னுடுறாங்க. நஜ்மாவோட கணவர் இதனாலதான் இறந்துடுறாரு. அந்த வீட்டு எஜமான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா எந்த உதவியுமே நஜ்மாவுக்கு செய்யல. நஜ்மா அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போலான்னு பாக்குறா. இப்படியே நம்ம கணவர் நினைச்சு அழுதுட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாது. நம்ம குழந்தை நம்ம இன்னும் வறுமையிலே வாடுவோம். ஒருவேளை சாப்பாடு கூட நம்ம குழந்தை கிடைக்காது. நம்ம உடனடியா வேலைக்கு போறோம்னு முடிவு எடுக்கிறா. அடுத்த நாள் தான் வேலை செஞ்ச வீட்டுக்கு போறா. அன்னைய வீட்டுல போய் வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடுறான். அடுத்த நாள் அந்த வீட்டு ஓனர் அம்மா பேர் சாஜிதா சொல்றாங்க. கணவர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நஜ்மாவை நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றா. போகும்போது நான் அம்மா வீட்டை விட்டுடுங்க அப்படின்றா. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். நஜ்மாக்கு சாஜிதா வீட்டுல எல்லாம் தெரியாது. எப்பவும் போல வேலை செய்ய வந்த உடனே எப்பவுமே இங்க சாஜிதா அம்மா இல்லையான்னு கேக்குறான் ஓனர் கிட்ட. இல்ல என் மனைவி தூங்கிட்டு இருக்கா அப்படின்றா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் போய் பாக்குறா. ரூமுக்கு கதவு ஒரு மாதிரி ஹாஷா மூடிடுறாரு. ஏன் நீங்க மூடுறீங்க அப்படின்னா, இல்ல அவர் தூங்கிட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்றாரு. சரி நஜ்மா தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அந்த ஓனருக்கு நஜ்மா மேல ஒரு கண்ணு. நல்ல பார்வையா நஜ்மாக்கு தோணுது கிடையாது. ஏன்னோ தான் குழந்தைக்கு சாப்பாடு போடணும், பணம் கிடைக்குமோன்னு இருக்காதான் அந்த வீட்லயே அவ வேலை செய்யறா. தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடணும்னு இருக்காங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்றா, நஜ்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஷாஜிதா ரூம் போய் பார்த்தா ஷாஜிதா அங்க இல்ல. அதிர்ச்சி ஆகுறா. அவளுக்கு பயம் அதிகமா வந்துருச்சு. அப்ப அந்த வீட்டோட ஓனர் நஜ்மா கிட்ட மிஞ்சி போனா ஒரு 10 வீட்டு வேலை செஞ்சா 5,000 6,000 உங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா நான் உனக்கு தினம் பணம் கொடுக்குறேன், நீ என் கூட ஒத்துழை அப்படின்றான். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீங்க வேற யாராவது பாத்துக்கோங்க, தயவுசெய்து என் கையை விடுங்க அப்படின்றா. தள்ள முயற்சிக்கிறா. அவளால முடியல. எவ்வளவோ முயற்சிக்கிறா, தள்ளிவிட முயற்சிக்கிறா. ஓனர் ரொம்ப பலமா இருக்காரு. நஜ்மா ரொம்ப பலவீனமா இருக்கா. அவளால எதுவுமே செய்ய முடியல. அப்ப என்ன பண்றா, எப்படியோ உருண்டு பிறண்டு அங்க ஒரு இரும்பு கோவலை இருக்கு. அந்த கோவலையை எடுத்து அவன் தலைமையிலே அடிச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் ரத்த வரமா இருக்கு. தள்ளிடுறான். கதவு திறந்து வீட்டு விட்டு வெளியே வந்துடுறான். அவளுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு பதட்டத்தோட வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. ஒரு பயமும் வந்துருச்சு அவளுக்கு அவனை அடிச்சதுல. அடுத்த நாள் ஷாஜிதா வரா. என்னாச்சு ஏதாச்சு, ஏன் தலையில கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட கேக்குறா. இல்ல நஜ்மா நேத்து வீட்டுக்கு வந்து பொருளை திருட பார்த்தா, நான் அவளை கையும் காலமா பிடிச்ச உடனே என்ன பண்றா, அந்த கோவலை எடுத்து என் தலைமையில அடிச்சிடுறா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான என் மனைவி தன் கணவர் சொல்றதை அப்படியே நம்புறாங்க. நம்பி என்ன பண்றாங்க, அக்கம் பக்கத்துல ஒரு 4-5 வீட்டுல நஜ்மா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த வீட்டுல எல்லார் வீட்லயுமே போயிட்டு ஷாஜிதா போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நஜ்மா எங்க வீட்டுல திருட வந்தா அப்படின்னு சொன்ன உடனே. இந்த விஷயம் கேட்டோடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, நஜ்மாவை வீட்டு வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. நஜ்மா இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறா, வேதனைப்படுறா, ரொம்ப அழுறா. ஆனா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு மட்டும் போக கூடாது, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேக்குறா, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு அப்படின்னு கேக்குறா நஜ்மா. அப்ப அவங்க சொல்றாங்க, எதுக்கு மத்தவங்க வீட்டுல போய் திருடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப ரொம்ப வருத்தப்படுற நஜ்மா, நான் யார் வீட்லயும் போய் திருடுனது கிடையாது, எவ்வளவு வறுமை இருந்தாலும் எனக்கு ஏதாவது கொடுங்க தான் கேட்டிருக்கேன் தவிர யார் வீட்லயும் போய் இந்த பொருளை எடுத்துக்கிறேன்னு யார் வீட்லயும் போய் எடுத்ததும் கிடையாது, திருடுனதும் கிடையாது, எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. சரி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு நீ வருத்தப்பட
வருத்தப்படாத, ஒரு 5 நாளைக்கு வீடு பெருக்கி துடைக்கிற வேலை இருக்கு, ரம்ஜான் வருதுல்ல, அதனால எல்லாரும் வீடு சுத்தம் பண்ற வேலை இருக்கு, நீ செய்றியா அப்படின்றா. கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யறா. எல்லார் வீட்டும் பெருக்கிறா, கிளீன் பண்றா, சுத்தம் பண்றா. ஒரு 5 நாள் தொடர்ந்து வேலை செய்யறா. அதுக்கு முன்னாடி அவ சொல்றா, என் வீட்டுல மளிகை சாமான் கிடையாது, எனக்கு அட்வான்ஸா ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கறா. அவங்களும் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வச்சு வீட்டுல உள்ள மளிகை சாமான்லாம் வாங்கி பருப்பு, கோதுமை மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்து தன் குழந்தைங்களுக்கு, அதாவது 3 வேளை அவளால சாப்பாடு போட முடியல, ஆனாலும் ஒரு வேளை முழுசா அவளால போட முடிஞ்சது. நஜ்மா ஒரு வாரமா வேலை செய்யறா. வேலை செஞ்சதுக்கு 500 ரூபாய் பணம் தராங்க. அப்ப நஜ்மா சொல்றா, நான் 5 நாள் முழுதும் இரவும் பகலுமா வேலை செஞ்சேன், எனக்கு 500 ரூபாய் தான் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நீ வேலை செஞ்சதுக்கு இது போதும்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய் தான் கொடுத்து அனுப்புறாங்க. வீட்டுல மளிகை சாமான்லாம் இல்லைன்னு மளிகை சாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போறா. கடைக்கு போனோடனே என்ன பண்றா, கடைக்காரன் ஏற்கனவே நீ பழைய பாக்கி நிறைய தர வேண்டியது இருக்கு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரும் இந்த பணத்தெல்லாம் தருவா, யாரும் தரமாட்டாங்க, அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு மளிகை சாமான் வேணா நீ வேற பணம் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. தன்னுடைய குழந்தைங்க நினைச்சு வருத்தப்படுறா. பசி பட்டினிமா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறா. தன்னோட வீட்டுக்காரர் நினைச்சு பாக்குறா, நம்ம வீட்டுக்காரர் நல்லபடியா தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறா. அவர் இருந்த வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, நம்ம வீட்டுக்காரர் இறந்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும், நம்ம அண்ணனும் நம்மள படிக்க விடல, நான் எங்க வாழ்க்கையில முன்னேற போறேன்னு பொம்பளை பிள்ளை படிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான். நானும் படிக்காம விட்டுட்டேன். நான் படிக்காம இருந்ததால எனக்கு எந்த வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும்னு தெரியல, சுயதொழிலும் எனக்கு எதுவும் தெரியாது, என்னை இப்படி ஆக்கிட்டானே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அது மட்டும் இல்லாம தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது, தான் அண்ணி வரும்போது அண்ணி எப்பவுமே நஜ்மாவை பார்த்து கிண்டலும் கேலியுமா தான் பேசுவாங்க, படிப்பறிவு இல்லாதவன் ரொம்ப கேவலமா தான் பேசுவாங்க. ஆனா அண்ணன் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஏனோ அண்ணனை ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா நான் வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பேன், ஏதாவது ஒண்ணு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறா. வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கூட அவன் தான் அண்ணனை சபிக்கல, அவன் நல்லாவே இருந்துட்டு போட்டான் அப்படின்னு நினைக்கிறா. இங்கெங்கேயும் மறுபடியும் வேலை கேட்கிறா. அவளுக்கு வேலை கிடைக்கல. சரி, அப்ப என்ன பண்றா, ரம்ஜான் வரப்போகுது, ரம்ஜான் பண்டிகை வந்துச்சுன்னா அண்ணன் எல்லாருக்குமே, ஏழைகள் எல்லாருக்குமே என்ன பண்ணுவான், ஃப்ரீயாவே மளிகை சாமான் கொடுப்பான், அப்ப நம்மளும் போய் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் குடியிருக்கிற வீட்டு தெருவுக்கு போறா. அந்த தெருவுக்கு போகும்போது அவளோட பழைய நினைவுகள்லாம் வருது. நம்ம இந்த வீட்டுல தானே வாழ்ந்தோம், இந்த வீட்டுல தானே சந்தோஷமா இருந்தோம், எங்க அம்மா அப்பா இருந்த வரைக்கும் என்ன நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க, அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணனை படிக்கவே விடல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. நினைச்சிட்டு என்ன பண்றா, நம்ம இப்படியே போனா மளிகை சாமான் தருவானோ தரமாட்டானோ, நம்ம முகத்தெல்லாம் மறைச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஒரு தயக்கத்தோடவே வேற யாரோ ஒரு பெண் மாதிரி முகத்தெல்லாம் மறைச்சிட்டு நான் அண்ணன் வீட்டு கதவை தட்டுறா. இந்த மாதிரி ரம்ஜான் வருது, மளிகை சாமான் கொடுங்கன்ற மாதிரி கேட்கறா. அதெல்லாம் தர முடியாது, அதான் நேற்று நான் கொடுத்து முடிச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்றா. ஒரே அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அண்ணன் மூலியமாவது நம்ம ஏதாவது மளிகை சாமான் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு பட்டினி போடாம சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அப்ப அந்த வீட்டை விட்டு வெளில வரும்போது அண்ணனோட கார் வருது. கார்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் குழந்தைங்க எல்லாம் பர்கர் சாப்பிட்டுட்டே வராங்க. அப்ப அதை பார்க்கும்போது ஒரே சந்தோஷம். அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் இருக்காங்க. நினைக்கிறா, மருமகெல்லாம் அழகா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா நம்ம குழந்தை பட்னியா இருக்குன்னு ஒரே வேதனைப்படுறா. ஏன்னா அண்ணன் ஒரு நல்ல அதிகாரியா இருக்கான், நல்ல பெரிய பங்களால இருக்கான், நல்ல செல்வாக்குடையவன், நல்ல பணக்காரன், நல்ல சொத்து மதிப்பு எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு அவன் சிறு உதவி கூட செய்யலைன்னு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சு வேதனைப்படுறா, வருத்தப்படுறா. என்ன பண்றான், அந்த ஓரமா ஒதுங்கி நிக்கிறான். தான் அண்ணன் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அந்த பர்கரை சாப்பிட்டுட்டு பாதி பர்கரை சாப்பிட்டுட்டு குப்பத்தட்டுல வீசி எறிறாங்க. அந்த பாதி பர்கரை நஜ்மா ஒரு பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வரா தான் குழந்தைங்களுக்காக. ஏன்னா தான் குழந்தை பசியா இருக்குமே. ஏன்னா என்ன செய்யறதுன்னு அவளுக்கு தெரியல, எந்த வேலையும் தெரியாது. எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இவ திருடாத ஒரு விஷயத்துக்காக திருடின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுட்டே வரா. இந்த வீட்டுல கூட நமக்கு பங்கு இருக்கு, ஆனா அண்ணன் நமக்கு ஒரு பங்கு கூட தரலையே அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள வேதனைப்பட்டுட்டு தான் வரா. ஆனா அண்ணனை எந்த வீட்டுல மனசு அளவுல கூட திட்டல. அப்படியே அண்ணா நல்லா இருந்தா போதும்னு மனசுல நினைச்சிட்டு வந்துடுறா. நஜ்மா அந்த பர்கர் ஒரு பேப்பரை சுத்திட்டு வந்துட்டு இருக்கா. வந்துட்டே இருக்கும் போது கால் தவறி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோடனே அந்த பர்கர் போய் சேர்ல விழுந்துருது. சேர்ல விழுந்த உடனே அந்த பர்கரை எடுக்கிறா. ஐயோ, நம்ம குழந்தை சாப்பிட வேண்டிய சேர்ல விழுந்துச்சுன்னு வருத்தப்பட்டு எடுக்கிறா. அப்ப வருத்தப்பட்டு எடுக்கும்போது அவளை யாரோ கைப்பிடிச்சு நீ நஜ்மா தானே அப்படின்னு கேட்கிறா. அவருக்கு அந்த குரல் கேட்டோடனே ஒரு மாதிரி ஆயிடுது. உடனடியாக அந்த கையை உதறி தள்ளிட்டு அவர் ரொம்ப கிடுகிடுன்னு என்ன பண்றான், அவரோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அந்த சேரெல்லாம் தொடச்சிட்டு இந்த பர்கரை குழந்தைட்டு கொடுக்குற. குழந்தைங்க ஏதோ ரொம்ப பசியா இருக்கவே சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நினைச்சுக்கிறா, நம்ம அண்ணன் நம்மள நல்லா படிக்க வச்சிருந்தா நம்மளும் நல்ல இடத்துல இருந்திருப்போம் இல்லையா, ரொம்ப ஏழையான ஹர்ஷத்தை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டோம், நம்ம பங்களாவை பாக்குறதுக்காக காவலாளியே அதாவது அவங்க அண்ணனோட பங்களாவுக்கு செக்யூரிட்டி கார்டா தான் ஹர்ஷத்தை வச்சிருப்பாங்க. கடைசியில் அவன் அண்ணி என்ன பண்ணுவா, நீ படிக்கல, நீயே ஒரு படிக்காத முட்டாள், உனக்கே இந்த ஹர்ஷத்தை கல்யாணம் பண்ணா போதும்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணி அந்த ஹர்ஷத்தை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஏழையான ஹர்ஷத் தன்னோட மனைவி நஜ்மாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. படிப்பறிவு இல்லாத நஜ்மா ஒரு 4 குழந்தைங்களை பெற்றெடுத்து நல்லா பார்த்துக்கிறா. அந்த காவலாளி பிரச்சனையால கணவர் இறந்துடுறாரு. நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நம்ம அண்ணன் ஏதாவது நமக்கு சுயதொழில் கற்றுக் கொடுத்திருந்தாலும் நம்ம அதை வச்சாவது படிச்சிருக்கலாம், நான் இப்போ என்ன செய்வேன் எது செய்வேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இதையே நினைச்சிட்டே இருந்தா நம்ம எப்பவுமே வறுமையில தான் இருந்துட்டு இருக்கணும், நம்ம இது கடந்து எப்படி போறதுன்னு நம்ம யோசனை பண்ணணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றா,
யோசனையோடய உட்காந்துட்டு இருக்கா. யோசனையோடய உட்காந்தோடனே அவளோட கதவுல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. தட்டுறாங்க. ஃபைசான், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என் கணவர் இல்லை, என் கணவர் இறந்துட்டாரு, நான் அந்நியர்களை உள்ளே அனுமதிக்கிறது இல்லை, தயவு செய்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். நான் நிம்மதியாக இருக்கிற ஒரே ஒரு கூரை இந்த வீடு மட்டும்தான், இங்கேயும் என்னை இது பண்ணிடாதீங்க, தயவு செய்து வெளில போன்றான். ஃபைசான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைசான் நஜ்மாவோட பக்கத்து வீட்டுக்காரர், அதாவது நஜ்மாவோட அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர். ஃபைசான் நல்ல பையன், நல்ல குணமுடையவன். ஃபைசான் வீட்டில் ஏதாவது விசேஷம் ஏதாவது செஞ்சானா ஃபைசான் எடுத்துட்டு நஜ்மா வீட்டுக்கு கொடுப்பான். இப்படி ஒரு நல்ல நண்பர்களாக அவங்க இருந்தாங்க. ஃபைசானுக்கு நஜ்மாவை ரொம்ப பிடிக்கும், நஜ்மாவுக்கும் ஃபைசானை பிடிக்கும். ஏன்னா அவ காமிச்சிக்க மாட்டேன், ஏன்னா நம்ம அண்ணன் தான் நம்மளை வளர்க்குறாரு, அண்ணனுக்கு கௌரவ கேட நம்ம எதுவுமே செஞ்சிடக்கூடாதுன்னு மனசுல நினைப்பா. ஆனா நஜ்மாவுக்கும் ஃபைசானை பிடிக்கும், ஆனா அவ சொன்னது கிடையாது. ஃபைசான் என்ன பண்றா அப்படின்னா, அடிக்கடிக்கு வீட்டுக்கு வரதும் நஜ்மாவோட அன்னைக்கு அது பிடிக்கல. அப்ப ஃபைசான் வீட்டுக்கே போயிட்டு, உங்க பையன் அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வரான், இதெல்லாம் நல்லது கிடையாது, என் நாத்தனாரை பாக்குறான், என் நாத்தனாரை விரும்புறான், இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசானோட அம்மா கிட்ட போய் கேட்கவும், ஃபைசானோட அம்மா இனி என் பையன் வரமாட்டான், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ ஃபைசானை கூப்பிட்டு, நீ தேவையில்லாத வேலை எதுவும் செய்யாதப்பா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி நீ முதல்ல வேலைக்கு போகிற வழியை பாருன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்கிறா. அப்போ நஜ்மா வீட்டு மொட்டை மாடியில் துணி காய வச்சுட்டு இருக்கா. இப்போ ஃபைசான் கீழே இருந்து பார்த்துட்டு நஜ்மாவை கூப்பிடுறா. நஜ்மாவை கீழே இறங்கி வரா. நான் எனக்கு ஒரு 5 ஆண்டு காலம் நீ எனக்காக காத்திரு, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போவேன், எனக்காக கண்டிப்பாக நீ காத்திருக்கணும்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறான். அண்ணன் ஓராண்டுல என்ன பண்ணுறான், நஜ்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். நஜ்மா ஃபைசானுக்காக காத்திருக்கல, ஏன்னா அண்ணனை மீறி எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு நஜ்மாவுக்கு ரொம்ப பயம். அண்ணன் தான் உலகமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா நஜ்மா. அண்ணன் ஏழையான ஹர்ஷத்தை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தத்தோட ஃபைசான் நினைச்சிட்டு இருக்கா. நினைச்சிட்டு என்ன பண்றா, அந்த குழந்தை சாப்பிட்டு பர்கர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றா, கடவுளை வேண்டிக்கிறா, என் வறுமையை சீக்கிரம் போக்கணும், எனக்கு ஏதாவது வழி காமின்னு சொல்லிட்டு அன்னைக்கு படுத்துடுறாங்க. திருப்பி மறுநாள் கதவை தட்டுறான். கதை தட்டி பார்த்தோன்னா வெளியில நிறைய மளிகை சாமான், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசான் சொல்றான். அப்ப நஜ்மா சொல்றேன், எனக்கு உங்க பொருள் எதுவுமே வேணாம், தயவு செய்து நீங்க எடுத்துட்டு போங்க, எனக்கு நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றான். நான் எந்த விதத்துல கவலைப்படாம இருக்கணும் நீ நினைச்சனா கண்டிப்பா நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். சரின்னு ரொம்ப யோசனை பண்றான். நஜ்மா யோசனை பண்ணிட்டு என்ன பண்றான், அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொட்டி செஞ்சு கொடுக்குறா. குழந்தைங்க எல்லாருமே வயிறு முழுக்க நல்லா சாப்பிடுறாங்க. அதை பார்த்து நஜ்மா ரொம்ப சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டு என்ன பண்றான், அன்னைக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனையில ஃபைசா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருக்கா. வேண்டிட்டு அன்னைக்கும் படுத்துடுறா. திருப்பி மறுபடியும் அடுத்த நாள் காலையில வரான். நான் நீ அப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றா. அது என்னோட விதி, நான் கஷ்டப்படுறது, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்றா. இல்ல நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றா. திருமணம் பண்ணிக்கணுமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சரி, என்ன திருமணம் பண்ணிட்டோம், உங்க மனைவி திட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்கறா. இல்ல நான் உன்னதான் திருமணம் பண்ணன்றதுக்காக இவ்வளவு நாள் காத்துட்டே இருந்தேன், நான் யாரையும் திருமணம் பண்ணிக்கலன்னும் போது நஜ்மாக்கு ஒரே வலி, ஒரே வருத்தமா இருக்கு. நம்மள ரொம்ப விரும்பியிருக்காரு, நம்ம தான் அவரை விரும்பல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் யோசனை பண்றோம், நம்ம வறுமையில இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்றா. அப்போ ஃபைசான் சொல்றான், நான் உனக்கு நல்ல புருஷனாவும் இந்த குழந்தைக்கு நல்ல தந்தையாரும் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, நஜ்மா ஃபைசானை திருமணம் பண்ணிடுறா. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைசானோட வீடு பாத்தீங்கன்னா அவன் அண்ணன் வீடு பக்கத்துல தான் ஃபைசான் வீடு இருக்கு. அப்ப அண்ணி இவளை பார்த்துட்டு, சி நீ இப்படி இருப்ப நினைச்சு கூட பார்க்கல, எப்ப ஹர்ஷத் இறந்து போவா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சியா, நீ எல்லாம் ஒரு கேவலமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு போடுறா. ஆனா நஜ்மா ஒரு வார்த்தை கூட அவங்க எதிர்த்து பேசல. அப்ப ஃபைசான் சொல்றான், உங்க நாத்தனார் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க, ஆனா நீங்க சிறு உதவி கூட அவங்களுக்கு செய்யல, அவங்க இந்த மாதிரிலாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க, மரியாதையா பேசுங்க, அவங்க என் மனைவி அப்படின்னு சொல்றா. திடீர்னு பார்த்தீங்கன்னா நஜ்மாவோட அண்ணன் விட்டு பெரிய சத்தம், அலறல் சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா அப்படின்னா, நஜ்மாவோட அண்ணனோட ஃபேக்டரி எல்லாம் எரிஞ்சிருச்சு, அவனோட பணம் எல்லாம் கருகி போயிடுச்சு. தேம்பி அழறா. அண்ணனும் அண்ணியும் தேம்பி அழறாங்க. அவங்க பெரிய நஷ்டத்தை பார்த்துருக்காங்க. அதாவது தன்னோட பணம் எல்லாமே போயிடுச்சு, ரொம்ப பெரிய நஷ்டத்துல இருக்காங்க. கடன்காரங்க எல்லாம் வீட்டில் என் பணத்தை வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுறாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மை ஆயிட்டீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. எப்போ இந்த நேரத்தில் நஜ்மா என்ன பண்றா, தான் அண்ணன் இருந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றா, தான் அண்ணன் அக்கௌண்ட்ல அவளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பணத்தை போடுறா. தான் அண்ணனோட குழந்தைங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளால முடிஞ்ச பணத்தை போடுறா. தான் அண்ணன் இந்த பணத்தை எடுக்கும் போதுல ஒவ்வொரு முறையும் நம்ம தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சோம், நம்ம தங்கச்சிக்கு துரோகம் செஞ்சதால் தான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான், வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். பல பேர் தீங்கே நினைச்சிருந்தாலும் இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய பேர் தீங்கே நினைச்சிருந்தாலும் அவங்களுக்கு நல்லதே செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லதே நடக்கும். நஜ்மா எந்த ஒரு காலகட்டத்திலும் தான் அண்ணனை திட்டல, சபிக்கல. நஜ்மா நல்லதே நினைச்சா நஜ்மாக்கு நல்லதே நடந்திருக்கு. நீங்களும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.